பௌர்ணமி தேதியில வந்து இந்த மாசம் யாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சண்டீஸ்வரர் அப்படின்ற சண்டேஸ்வரர் நாயன்மார் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 19வது நாயன்மார்ல இவர் ஒருத்தர், 64 நாயன்மார்ல இவர் ஒருத்தர். சண்டீஸ்வரர் இவர் நம்ம சிவாலயத்துல கோயில் இருக்கிறவங்களும் ஒரு ஒன்னா அப்படின்னு பார்த்தா ஒன்றுதான். இவருக்கு என்ன அர்த்தம், என்ன மகிமை, எதனால இவரை வந்து நாயன்மார்கள்ல சேர்த்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நினைக்கிறாங்க எனக்கு அழகான சுவாமிகிட்ட வேண்டாங்க சுவாமி மறுபாலிக்கிறார். அந்த குழந்தை வந்து சின்ன வயசுலே வேதம் புராணம் இதெல்லாம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் கத்துக்குது. சிவனை பத்தி எவ்வளவு விஷயங்கள் கத்துக்க முடியுமோ அவ்வளவு வேதம் ஆகமங்கள்லாம் படிக்குது. படிச்சது மட்டும் இல்லாம அதைப்படி நடக்குது. எத்தனை வயசுல அப்படின்னா 5 வயசுலயே வந்து இந்த கருத்தோட அந்த ஞானத்தோட அது நடந்துக்குது. படிச்சது மட்டும் இல்லாம அதுபடியே நடக்குது. பெரியவங்களை எப்படி படிக்கணும், சின்னவாளை எப்படி பார்க்கணும், பெரியவங்களுக்கு நமஸ்காரம் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த 5 வயசுல இது பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து மாடு மேய்ப்பவர் என்ன பண்றாரு, ஒரு 10-15 மாடை மேய்க்கிறதுக்கு ஒசரம் கூட்டிட்டு போறாரு. அந்த 10 மாட்டுல ஒரு மாடு என்ன பண்ணுது, ஒரு சின்ன குழந்தைய வந்து முற்றத்துக்கு வர்றதுனால அந்த மாடு மேய்ப்பவர் என்ன பண்றான், அந்த குழந்தைய வந்து அந்த மாட்டை வந்து தடுப்பு குழந்தைகிட்ட இருந்து தடுப்புக்காக அது முன்னாடி போய் இந்த மாடு மேய்ப்பவன் வந்து தள்ளி விட்டு அந்த மாட்டை அடிக்கிறான். எதுக்காக போய் இந்த குழந்தைய முட்ட போறேன் அப்படின்னு. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு நாயகன் என்ன பண்றாரு, மாடை வந்து அடிக்கக்கூடாது, அது வந்து லக்ஷ்மி ஸ்வரூபம். அப்படியேப்பட்ட மாடு 33 தேவர்களும் அந்த லக்ஷ்மியில கோமாதாவை வந்து அடக்கணும். அப்படியேப்பட்ட மாடு போகுது. ஊர் உலகத்துல எல்லாம் சொல்றாங்க, ஊரெல்லாம் படிச்சு நம்ம ராஜா ஒரு ராஜ்யத்தையே வந்து ஆளக்கூடிய தன்மை இந்த பையனுக்கு இருக்கு. அப்படிலாம் அவ்வளோ பெரிய கலையை கற்பனை வந்து இந்த நாடகம் யார் சொல்றதும் ஒரு கவலை பண்ணல. ஏன்னா அப்படின்னா அதை வந்து சந்தோஷமா அந்த இஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்யலாம். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றோம், இந்த ஆத்தக்கரையிலாம் மாடுகளை வைக்கிறது, அந்த மாடுகளுக்கும் அவங்க மேல ஒரு பிரியம் வந்து காலையில போயிடுச்சு அப்படின்னா சாயங்காலம் இவர் வீட்டுக்கு போறாரு, அந்த பையன் வீட்டுக்கு போறாரு அப்படின்னு அந்த மாடுகளை அழுகுறதுக்கு ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளோ அந்த அளவுக்கு அற்புதமா அந்த மாடை வந்து மேய்க்கிறாரு. அப்படி மேய்ச்சி இது பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா உட்காந்துட்டு மாட்டார். ஆத்தக்கரையெல்லாம் மேய்க்கும் போது
அந்த ஆத்தங்கரையில இருக்கிற மண்ணெல்லாம் பிடிச்சி வச்சு சிவலிங்கமா வழிபாடு. ஏன்னா நான் படிச்சது வந்து வேத ஆகமத்தை படிச்சிருக்கேன். இந்த சுவாமியை வந்து லிங்கம் மணல் ரூபமா பிடிச்சி வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாரு, மணல்ல பிடிச்சி வச்சு அதை பூஜை பண்றாரு. பூஜை பண்றதுக்கு அபிஷேகத்துக்கு பால் தேவைப்படுறது. அந்த மாட்டுல வந்து இப்படி திரும்பி பார்த்த உடனே அந்த மாடே வந்து திரும்பி முடியாது, இதுக்காக நமக்காக தான் திரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த மடி காம்பளை கை பிடிச்ச உடனே மாடு பால் எல்லாம் ஊத்துதாங்க. அப்படி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது 15 மாடு 10 மாடு அவர் மேய்ச்சிட்டு இருக்கிற அவர் வந்து சாயங்காலம் வந்து, ஏன்னா பால் எல்லாம் இங்கே கறந்துட்டு போயிடுது. ஒரு மாடு தான் பால் கறக்காது, மிச்ச 15 மாடு பால் கறக்குது. ஆனா மறுநாள் அந்த மாடு பால் கறக்குது. ஏன் அப்படின்னா இவருக்கு இங்க கறந்து அபிஷேகம் பண்ணிருக்காரு. அந்த மாடு மட்டும் ஏன் பால் கறக்க மாட்டேங்குது, மற்ற மாடு எல்லாம் கறக்குது. மறுநாள் அந்த மாடு பால் கறக்குது, மற்ற மாட்டுல ஒரு மாடு பால் கறக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாடு வந்து நானும் செய்யறேன், சிவகாரியத்தை செய்யறேன் அப்படின்றதுக்காக. இது வந்து அந்த மாட்டு மேய்ப்பவன் வந்து இப்படி நேரம் நடக்குது, பாலை வந்து யாரோ திருவிழாங்க போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட அவர் அந்த அப்பா கிட்ட சொல்றாரு. அந்த குழந்தையுடைய அப்பா கிட்ட சொல்லும் போது, சரி இதுக்கு நான் பதில் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு என்ன பண்றாரு, பையன் போகும்போது மாட்டு போகும்போது இவரும் பின்னாடியே இது பண்ணிட்டு மறைஞ்சு போறாரு. மறைஞ்சு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து இவர் எப்பயும் போல ஒரு இதுல வந்து லிங்கம் பிடிச்சி வச்சு மணல் லிங்கம் பிடிச்சி வச்சு அபிஷேகம் பண்றாரு. ஒரு வாரமா நின்று அந்த மரத்துக்கிட்ட நின்று ஒளிஞ்சு பார்க்கிறவருக்கு வந்து நமக்கு சுவாமிக்கு லிங்க சுரூபத்துல இருக்கக்கூடிய சுவாமிக்கு அவர் அபிஷேகம் பண்றாரு. ஆனா அப்பா கண்ணுக்கு வந்து தண்ணீர்ல மாடு பாலுலாம் பண்ணி மணல்ல ஊற்றானே, விளையாடுறானே, மணல்ல பிடிச்சி விளையாடுறானே, இது நல்லதா அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், அங்க இருக்கிற ஒரு குச்சியை உடைச்சு எடுத்து வந்து அது சிவபூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணா குச்சியில வந்து அடிக்கிறார். யார அந்த பையனை அடிக்கிறார். அந்த பையனை அடிக்க அவர் சிவபூஜைக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல பால் சொத்துல வந்து குடிச்சு வச்சிருக்காரு. அதை என்ன பண்ண எட்டி பண்ணிக்கிறார் அவருடைய அப்பா. ஒரு கண்ணுக்கு வந்து அது பொம்மையா தெரியுது, இப்படி எல்லாம் மண்ணு எல்லாம் பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையா தெரியுது. அதனால என்ன பண்ணா அந்த காலால எட்டி வதைக்கிறார். காலால எட்டி வச்ச காரணத்தினால என்ன பண்றா, முதல்ல வந்து தன்னுடைய அப்பா தன்னை அடிக்கும் போது எந்த ஒரு பதிலும் சொல்லல. ஆனா சிவபூஜைக்காக வச்சுக்கக்கூடிய பாத்திரத்தை வந்து எட்டி வதைக்கிறீங்க, அது காலால எட்டி வதைக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்றாரு, தன்னுடைய இதை வந்து ஒரு குச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு குச்சி எடுத்து இது வந்து அருவாகவா மாறணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். வேண்டினா அதை வந்து ஆயுதமா மாறி தன்னுடைய அப்பாவுடைய காலை வந்து வெட்டிடுறார். இதுக்காக தன்னுடைய சிவபூஜைக்காக வச்சிருக்கக்கூடிய பாத்திரத்தை எட்டி வச்சுக்கூடிய காலால எட்டி வச்சார். இந்த காலத்து பசங்க வந்து தெரியாம காலை வச்சுட்டு போனாலும், காலை தட்டிட்டு போனாலும் ஒரு மன்னிப்பு இல்லை இங்க தெரியாம வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இதுல இல்லாத காலத்துல அவர் அப்பவே வந்து அந்த சிவபூஜைக்காக அந்த ஒரு பாத்திரத்துக்காக அந்த காளையை வெட்டார் அப்படின்ற ஒரு இதுல என்ன மாதிரி சுவாமி வந்து காட்சி வந்து அன்னியில இருந்து வந்து பூத கணங்களுக்கெல்லாம் வந்து தலைவனாக இருக்கணும். அபிஷேகம் கயிறு தண்ணி எல்லாம் வரக்கூடிய ஒரு இதுல வந்து சண்டிகேஸ்வரர் அப்படின்ற இடத்துல வந்து உட்காந்துருப்பார். அவர் வந்து அந்த இதுல வந்து என்ன அப்படின்னா அவருடைய காரியங்கள் என்ன அப்படின்னா, சிவனுடைய சொத்துக்கள் நான் எதுவும் எடுத்துட்டு போகல அப்படின்னு போய் கையை தொடச்சு காமிச்சு போடணும். அதான் இந்த இடத்துல இருக்கு. கை கட்டுறதோ சொடுக்கு போடுறதோ நூல் எடுத்து போடுறதோ இருக்கக்கூடாது அப்படின்னா அவ்வளோ பெரிய பட்டத்தை கொடுத்து சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சிவப்பட்டம் வந்து ஒரு 5 பேருக்கு கொடுத்தாங்க. ராமணேஸ்வரர் அப்படின்றது அவருக்கு ஒரு பட்டம். அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் சண்டிகேஸ்வரர் நந்திகேஸ்வரர் அப்படின்னு சண்டிகேஸ்வரர் ஒரு திட்டத்தை கொடுத்து இன்னைய தினத்துல வந்து சிவாலயத்துல இது இருக்கணும் அப்படின்னு அருள் பாதிக்கணும் அப்படின்னு சதா சிந்தனையிலே இருப்பாங்க. அவர் வந்து சிவனுடைய பூஜை பொருட்கள்லாம் வந்து யாரும் எடுத்துட்டு போகக்கூடாது, சிவனுடைய சொத்துக்கள் யாரும் எதுவும் எடுத்துட்டு போகக்கூடாது, நான் எதுவும் சிவனுடைய அருளை தவிர நம்ம அதை எதுவும் எடுத்துட்டு போகல அந்த கையை தொடர்ச்சி காமிக்கக்கூடியதுதான் அந்த சண்டிகேஸ்வரர் அப்படின்ட்டு. இது வந்து அற்புதமான நாள், ஆருத்ரா தரிசனம். சிவநடராஜர் வந்து இன்னைக்கு தரிசனம் கொடுத்து எல்லா மக்களுக்கும் அருள் பாலிக்கக்கூடிய நாள், பௌர்ணமி திதி. அதனால இந்த சிவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனசார இந்த இடத்துல பூஜை